Good morning to all. Now we are going to see about the topic electric flux in a non-uniform electric field and an arbitrarily shaped area. அதாவது தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரற்ற மின்புலம் மற்றும் ஏதேனும் ஒரு வடிவமுடைய பரப்பிற்கு மின் பாயம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்ஸ் அதை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த்ரூ த கிவன் ஏரியா kept normal to the electric field lines. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு நார்மலாக ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த ஏரியாவில் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதோட ஈக்குவேஷன் என்ன, பை ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆர்பிட்டரிலி சேஃப்டு ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஆர்பிட்டரிலி சேஃப்டு ஏரியா? ஏதேனும் ஒரு வடிவமுடைய பரப்பு. அப்போ தட் மேபி கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கலாம், ரேண்டம் சர்ஃபேஸாக இருக்கலாம். தட் இஸ் நாட் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கர்வ்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறோம். அதாவது அது இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸோட டோட்டல் ஏரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு எடுத்துனா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸோட டோட்டல் ஏரியாங்கிறது ஏ. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என் நம்பர் ஆஃப் ஸ்மால் செக்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ என் நம்பர் ஆஃப் ஸ்மால் செக்மெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். தட் இஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, delta a1 vector, delta a2 vector, delta a3 vector up to delta an vector. ஸோ இந்த மாதிரி டோட்டல் ஏரியாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என் நம்பர் ஆஃப் ஸ்மால் செக்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ டிவைட் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல கவனிங்க, such that each area element is almost flat. நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டும் நமக்கு ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் over each area element is almost considered to be uniform. ஸோ அப்போ each area element வந்து almost ஃப்ளாட்டாக இருக்கனால அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஏரியா எலமெண்ட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த டோட்டலாக அப்போ அந்த ஆர்பிட்டரிலி சேஃப்டு ஏரியாவுக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு வேணும். ஸோ அப்போ ஈச் ஏரியா எலமெண்ட்டோட ஃப்ளக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் த என்டையர் ஏரியா ஏ இஸ் அப்ராக்சிமேட்லி ரிட்டன் ஆஸ் பை ஈக்குவல் டு E1 வெக்டார் டாட் டெல்டா A1 வெக்டார். ஆல்ரெடி நமக்கு ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவேஷன் தெரியும். பை ஈக்குவல் டு E வெக்டார் டாட் A வெக்டார். இங்கே நமக்கு ஏரியா டோட்டல் ஏரியாவை என் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஏரியா செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்மால் செக்மெண்ட்டுக்கும் ஃப்ளக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நமக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ E1 வெக்டார் டாட் டெல்டா A1 வெக்டார் ப்ளஸ் E2 வெக்டார் டாட் டெல்டா A2 வெக்டார் ப்ளஸ் E3 வெக்டார் டாட் டெல்டா A3 வெக்டார் எக்ஸெட்ரா En வெக்டார் டாட் டெல்டா an வெக்டார். இந்த மாதிரி வெக்டாரில் ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n ei வெக்டார் டாட் டெல்டா ai வெக்டார்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல டெல்டா ai, டெல்டா அப்படிங்கிறது, டெல்டா அப்படின்னாவே நமக்கு என்னது, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாங்கிறது ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் அந்த ஸ்மால் ஏரியா எலமெண்ட் டெல்டா ai அப்படிங்கிறது டென்ஸ் டு 0 அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 11th பார்த்துருக்கோம். டெல்டா ஏஐ அதாவது லிமிட் அப்படிங்கிறது டென்ஸ் டு 0 அப்படின்னா, டென்ஸ் டு 0னா என்ன அர்த்தம், நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியாவே ரொம்ப வெரி ஸ்மால் ஏரியாவாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சமேஷன் பிகம்ஸ் நமக்கு என்னவா மாறும், இன்டகிரேஷன். தென் டெல்டா அப்படிங்கிறது பிகம்ஸ் டி அப்படின்னு மாறும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கிடைக்கும், தட் இஸ் பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் dA வெக்டார் பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் dA வெக்டார். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்மால் ஏரியா எலமெண்ட் தட் இஸ் டெல்டா ஏஐ அப்படிங்கிறது ஸ்மால் ஏரியா எலமெண்ட். இந்த ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டுக்கு நம்ம ஒரு என்னது நார்மல் ட்ரா பண்ணுறாங்க. தட் இஸ் ஏரியாவுக்கு நார்மல் தான் நமக்கு என்னது ஏரியா வெக்டார் அப்படிங்கிறது. அப்போ
டெல்டா ஏஐ வெக்டார். ஸோ அந்த ஏரியாவுக்கு ட்ரா பண்ணால் நார்மல். சரி, அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, அந்த ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், டென்ஸ் டு 0, வெரி ஸ்மால் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய சமேஷன் பிகம்ஸ் இன்டகிரேஷன். தென் டெல்டா ஏஐ அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டிஏஐன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிட்டரிலி சேஃப்டு ஏரியாவில் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே வந்து அடுத்தது நமக்கு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேசஸ். இங்கே வந்து நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸாக பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேசஸ், மூடிய பரப்புகளுக்கு மின்பாயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே தான் அங்கே நம்ம பார்த்தது என்ன, ஒரு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் ஆர்பிட்டரிலி சேஃப்டி ஏரியாவை கன்சிடர் பண்ணோம். அது எப்படி இருந்தது, ஓப்பன் சர்ஃபேஸாக இருந்தது. பட் இங்கே நமக்கு கன்சிடர் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறோம். கவனிங்க, இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த ஏங்கிற டயக்ராம் பாருங்கள், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன மாதிரியான சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, இங்கேயும் நம்ம அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், இந்த டோட்டல் ஏரியாவை n நம்பர் ஆஃப் ஸ்மால் ஏரியா செக்மெண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ ஈச் ஒன்னுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே டெல்டா ஏஐங்கிறது நமக்கு டென்ஸ் டு 0 அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சமேஷன் நமக்கு என்னவாயிரும், இன்டகிரேஷனாக மாறிடும். ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நமக்கு பார்த்தது ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ் பார்த்தோம். பட் இங்கே சொல்லியிருக்கிறது நமக்கு என்னது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணது என்ன மாதிரியான சர்ஃபேஸு, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அது இந்த ஈக்குவேஷனுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஈக்குவல் டு that is closed integral of E vector dot dA vector. closed surface நம்ம இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அப்போ இந்த closed surfaceோட டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் பை ஈக்குவல் டு closed integral of E vector dot dA vector. அப்போ இந்த இடத்துல இந்த இன்டெக்ரேஷனில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுதான் அதுக்கு அந்த போன கிளாஸ்க்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த மாதிரி நான் n நம்பர் ஆஃப் ஸ்மால் ஏரியா செக்மெண்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வைங்க. இந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்குது, ஸ்மால் ஏரியா இருக்குது, இங்கே ஒரு ஸ்மால் ஏரியா இருக்குது. இந்த மாதிரி இந்த டோட்டலாக இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் n நம்பர் ஆஃப் ஸ்மால் ஏரியா செக்மெண்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏரியா வெக்டார் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நமக்கு ட்ராவல் பண்ணும், ஏரியாவுக்கு ஏரியா வெக்டார் நார்மலாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது, அந்த சர்ஃபேஸுக்கு அவுட்வேர்டாக இருக்குது. டிஏ வெக்டார் அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குது, நமக்கு அவுட்வேர்டாக இருக்குது. சரி, அப்போ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, நமக்கு ஓவர் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கேன் பி நெகட்டிவ், பாசிட்டிவ் ஆர் 0. நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும், ஆர் 0வாகவும் இருக்கும். அப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் என்ன ஆகுது, இங்கே இந்த ஸ்மால் ஏரியா எலமெண்ட்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லீவ் ஆகுது, அவுட்வேர்டாக போகுது. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஏ வெக்டார், அந்த ஸ்மால் ஏரியாவோட நார்மல், அதாவது டிஏ வெக்டார், ஏரியா வெக்டார், இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் தான் நமக்கு இங்கே என்ன அப்படின்னா தீட்டா அப்படிங்கிறது. இந்த இடத்துல அது நோட் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக்காக இருக்குது. தீட்டாங்கிறது லெஸ் தேன் π/2 இருக்குது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் இ வெக்டார் அண்ட் டிஏ வெக்டார் இந்த இடத்துல எப்படி இருக்குது, லெஸ் தேன் π/2. அப்போ லெஸ் தேன் π/2 அப்படின்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதில் கிடைக்கும், பாசிட்டிவில் கிடைக்கும். அப்போ நமக்கு என்னது, ஏன்னா இங்கே ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார், இ இன்ட்டு டிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காஸ் தீட்டா எல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு லீவாக, அதாவது இந்த லீவ் ஆகக்கூடிய இடத்துல நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும்.
இதே வந்து என்ட்ராகிற இடத்துல எடுத்துட்டிங்கன்னா வைங்க, இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டுக்கு நமக்கு எப்படி ஆகுது, என்ட்ரு ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வெக்டாருக்கும் டிஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு, சீஸ் எப்படி இருக்குது, தீட்டா வந்து கிரேட்டர் தேன் π/2. அப்போ தீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் π/2 அப்படின்னா நமக்கு ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் கிடைக்கும். காஸ் தீட்டாவோட வேல்யூ எதில் கிடைக்குது, நமக்கு நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் எதில் இருக்கும், நமக்கு நெகட்டிவ் ஃப்ளக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டில் என்ட்ரு ஆகிறதா இருந்தது அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் ஆகும். இதே வந்து ஏரியாவிலேருந்து லீவ் ஆகுது அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃப்ளக்ஸாகவும் இருக்கும். ஆர் இட் மேபி ஜீரோவாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் உனக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. தென் அந்த இதுலேயே லாஸ்ட்டில் ஒன்று பாருங்கள், the electric flux is negative if the electric field lines enter the closed surface and positive if the electric field lines leave the closed surface. அப்போ closed surfaceக்கு என்ட்ரு ஆகிற இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் ஆகும். இதே வந்து closed surface விட்டு லீவ் ஆகிற இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு என்னது இங்கே சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், உனக்கு 1 மார்க்கில் இது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் லானா என்ன அப்படிங்கிறது, காஸ் விதினா என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக எடுத்துக்கிறோம். ஸோ அதை சுற்றி ஆர் அப்படிங்கிற ரேடியஸில் ஒரு இமேஜினரி ஸ்பியரை ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்ம எடுத்துக்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜு, அது எவ்வளோ ஆறுங்கிற ரேடியஸில் அதை சுற்றி என்ன ட்ரா பண்ணுறோம், ஒரு இமேஜினரி ஸ்பியரை ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இமேஜினரி ஸ்பியர் அப்படிங்கிறதான் நமக்கு என்னென்னு சொல்கிறோன்னா காசியன் ஸ்பியர், தட் இஸ் காசியன் சர்ஃபேஸ். அப்போ காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னாவே தட் இஸ் an இமேஜினரி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸில் எந்த பாயிண்டில் எடுத்துட்டாலுமே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியலி அவுட்வேர்டு. ஏன் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது என்ன சார்ஜ், நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது. என்னது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ அப்போ அதோட ரேடியஸ் வழியாக நமக்கு எப்படி ட்ராவல் பண்ணணும், அவுட்வேர்டாக ட்ராவல் பண்ணணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸில் எந்த பாயிண்டில் எடுத்துட்டாலும் தட் இஸ் என்னது டைரக்டட் ரேடியலி அவுட்வேர்டு. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஸ்மால் ஏரியா எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம், தட் இஸ் டிஏ அப்படிங்கிற ஸ்மால் ஏரியா எலமெண்ட். ஸோ அந்த ஏரியாவுக்கு நார்மல் ட்ரா பண்ணுறோம், தட் இஸ் டிஏ வெக்டார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த டிஏ வெக்டாருக்கும் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் நமக்கு என்ன அப்படின்னா தீட்டாங்கிறது. இங்கே தீட்டாங்கிறது என்னவாக இருக்குது, ரெண்டுமே சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறனால 0 டிகிரி. அப்போ நமக்கு இங்கே என்னது ஒரு என்க்ளோஸ்டு, அதாவது ஒரு ஏரியா க்ளோஸ்டு ஏரியாவுக்குள்ளே ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த க்ளோஸ்டு ஏரியாவோட ஃப்ளக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ க்ளோஸ்டு ஏரியாவுக்கு நமக்கு ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அப்போ என்னது, இந்த டாட் ப்ராடக்டை நம்ம ரிமூவ் பண்ணி மேக்னிடியூடில் எழுதணும்னா இடிஏ காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ இங்கே என்னவாக இருக்குது, நமக்கு 0 டிகிரி. அப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்ன ஆயிரும், நமக்கு 1 ஆயிரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ இன்ட்டு டிஏன்னு கிடைக்கும். பை ஈக்குவல் டு அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, கவனிங்க. பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ இன்ட்டு டிஏ. நமக்கு ஏன் இங்கே க்ளோஸ்டு இன்டெக்ரல் போட்டிருக்கோம், நம்ம இன்டெக்ரல் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் எந்த மாதிரி, அதாவது ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறனால. சரி, அப்போ இங்கே E is uniform on the surface of the sphere. surface of the sphereல நமக்கு E எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, யூனிஃபார்ம். எப்படி இப்போ சென்டரில் என்ன இருக்குது, ப்ளஸ் கியூங்கிற பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, அது ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல எடுத்துட்டாலும் இங்கே ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்லேயும் சரி இங்கே ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்லேயும் சரி நமக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மேக்னிடியூடு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்
ஈக்குவல் டு ஆர். ஆர் ஸ்கொயருக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ இங்கே ஆருங்கிற டிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் எடுத்துட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இட் இஸ் இன் யூனிஃபார்ம். அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்ட் மேக்னிடியூடாக இருக்கும். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னாவே நம்ம அதை என்ன பண்ணுவோம்? இன்டெக்ரலில் இருந்து அவுட் சைடு எடுத்துருவோம். அப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ இன்ட்டு டிஏ, இந்த ஈங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால நம்ம இன்டெக்ரலில் இருந்து வெளியில் எடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? அப்போ இ ஈக்குவல் டு இ இன்ட்டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஏன்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் பார்த்துருக்குறோம். 1/4πε0 q/r². அடுத்தது நமக்கு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஏ. டிஏங்கிறது ஒரு ஸ்மால் செக்மெண்டல் ஏரியா. ஸோ அந்த ஸ்மால் செக்மெண்டல் ஏரியாவை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோன்னா டோட்டல் க்ளோஸ்டு சர்ஃபேஸோட ஏரியா என்னன்னு கிடச்சிரும். அப்போ ஸ்பியர் அப்படிங்கிறனால ஸ்பியரோட ஏரியாவுக்கு நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πr². ஸோ இது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? பை ஈக்குவல் டு 1/4πε0 q/r² இன்ட்டு 4πr². So here 4π get cancel, r² get cancel. So அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? பை ஈக்குவல் டு q/ε0. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் லாவுக்கான ஈக்குவேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். காஸ் லாவுக்கான ஈக்குவேஷன் அப்போ என்ன கிடைக்குது? பை ஈக்குவல் டு q/ε0. சரி, இப்போ இதே ஈக்குவேஷன் எடுத்துட்டோன்னா ஈக்குவலி true for any arbitrarily shaped surface which encloses the charge q. அப்போ எந்த ஒரு ஏரியா ஆர்பிட்டரி சேஃபாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட சேஃப் எப்படி? ஆர்பிட்டரிலி சேஃப், அதாவது அதோட சேஃப் எந்த மாதிரியாக இருந்தாலுமே ஃபைனலாக கிடைக்கக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தான் கிடைக்கும்னா சேமாக தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டயக்ராமில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் சீன் தட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் சேம் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேசஸ் A1, A2 அண்ட் A3. அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அதாவது எல்லாத்துலேயுமே ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கு. A1ங்கிற ஏரியாவிலையும் சரி, A2லேயும் சரி, A3லேயும் சரி, எல்லாத்துலேயுமே ப்ளஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ்னால எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குது. சரி, அப்போ இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஸ்பெரிக்கல் காஸியன் சர்ஃபேஸாக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரிலி சேஃப்டாக இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாலும் ஆர்பிட்டரிலி சேஃப்டாக இருக்குது. அப்போ இங்கே சேஃபை டிபெண்ட் பண்ணி நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. எந்த மாதிரியான சர்ஃபேஸாக இருந்தாலுமே நமக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் எல்லாத்துலேயுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். ஏன்னா இங்கே பாருங்கள் பை ஈக்குவல் டு q/ε0. ε0 அப்படிங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம்னு சொல்லுவோம். தட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன். அப்போ பைங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு q. க்யூங்கிறது என்க்ளோஸ்டு சார்ஜை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்லி நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் ப்ரெசண்ட்டாக இருக்குது, நெட் சார்ஜ் என்ன அப்படிங்கிறதான் டிபெண்ட் பண்ணி ஃப்ளக்ஸ் இருக்குமோ தவிர இந்த ஏரியாவை டிபெண்ட் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய காஸியன் சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி ஃப்ளக்ஸ் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ எடுத்தது பாருங்கள், நமக்கு காஸ் லாவுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இஃப் அ சார்ஜ் q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux pi e through the closed surface is pi e equal to closed integral of E vector dot dA vector, which is equal to pi q enclosed by epsilon naught. நமக்கு ஃப்ளக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். என்னது ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன்? நம்ம இங்கே க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான் இன்டெக்ரல் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E vector dot dA vector. ஸோ அதுதான் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சது? q/ε0 கிடைச்சது. இந்த இடத்துல q அப்படிங்கிறது என்னது? என்க்ளோஸ்டு சார்ஜை இண்டிகேட் பண்ணுது. என்க்ளோஸ்டு சார்ஜஸ், தட் இஸ் சார்ஜஸ் இன்சைடு த க்ளோஸ்டு சர்ஃபேஸை இண்டிகேட் பண்ணுறது தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. காஸ் லாவுக்கான ஈக்குவேஷன் தான் இது. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் லாவோட டிஸ்கஷன் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த என்னது சார்ஜஸ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் அண்ட் த சார்ஜஸ் ப்ரெசன்ட் அவுட்சைட் த சர்ஃபேஸ் வில் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஃப்ளக்ஸ் அண்ட் த சேஃப் ஆஃப் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் விச் கேன் பி சூசன் ஆர்பிட்டரிலி. அப்போ நமக்கு ஆர்பிட்டரிலி சேஃப்டாக சர்ஃபேஸாக நம்ம சூஸ் பண்ணினாலுமே ஒன்லி நமக்கு ஃப்ளக்ஸ்
அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா அந்த ஏரியா என்க்ளோஸ்டு ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமோ தவிர அவுட் சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னா கிடையாது. தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜஸ் இன்சைடு த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இப்போ சார்ஜ் வந்து சென்டரில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கணும்னு இல்லை. அது அப்போ ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணோன்னா அந்த ஸ்பியருக்குள்ளே எந்த இடத்துல அதோட லொக்கேஷன் சார்ஜ் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எந்த பிளேஸ் வேணாலும் இருக்கலாம், சென்டரில் தான் ப்ளேஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்போ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜஸ் இன்சைடு த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ இன்சைடு த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் சார்ஜ் எந்த லொக்கேஷனில் வேணாலும் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் காஸ்ட்ல எப்படி டெரைவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு அதை சுற்றி ஒரு இமேஜினரி ஸ்பியராக கன்சிடர் பண்ணுறோம், அதாவது ஸ்பெரிக்கல் கேசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணோம். அதான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெரிக்கல் கேசியன் சர்ஃபேஸ் தான் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏ இமேஜினரி சர்ஃபேஸ் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், கேசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த சேஃப் ஆஃப் த கேசியன் சர்ஃபேஸ் டு பி சூஸன் டிபெண்ட்ஸ் ஆன் த, ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சேஃப் நம்ம அதாவது ஸ்பெரிக்கலாக கன்சிடர் பண்ண போகிறோமா, இல்லை சிலிண்ட்ரிக்கலாக கன்சிடர் பண்ண போகிறோமா, இல்லை பிளேனாராக கன்சிடர் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அண்ட் kind of symmetry existing in the charge configuration. type of charge configuration அந்த சார்ஜ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் கைண்ட் ஆஃப் சிமிட்ரி எக்ஸிஸ்டிங் இன் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன், அதாவது கைண்ட் ஆஃப் சிமிட்ரின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பார்த்தோம் நம்ம முன்னாடி ப்ளஸ் கியூங்கிற பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு அதை சுற்றி ஸ்பெரிக்கல் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் அந்த ஸ்பியரில் எடுத்துகிட்டோம். அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸில் எந்த பாயிண்டில் எடுத்துட்டாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்தது, சிமிட்ரிக்கலாக இருந்தது. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எப்படி இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் மேக்னிடியூடாக இருந்தது. ஸோ அப்போ அங்கே ஸ்பெரிக்கல் கேசியன் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணுறோம். அந்த மாதிரி சிமிட்ரிக்காக இருக்கக்கூடியது தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிமிட்ரிக்காக இருக்கக்கூடியது தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும், கேசியன் சர்ஃபேஸாக எடுத்துப்போம். அப்போ இங்கே பாருங்கள், the electric field is spherically symmetric for a point charge, therefore spherical Gaussian surface is chosen. Cylindrical and planar Gaussian surfaces can be chosen for other kinds of charge configurations. அடுத்தது பாருங்கள், நமக்கு இந்த முன்னாடி ஈக்குவேஷனில் பார்த்தோம் என்னது, த எலக்ட்ரிக் ஃபீல்டு E vector is due to the charges present inside and outside the Gaussian surface, but the charge enclosed denotes the charges which lie only inside the Gaussian surface. நம்ம அங்கே இருக்கக்கூடிய இப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E vector dot dA vector equal to Q by epsilon naught, Q enclosed by epsilon naughtன்னு சொன்னோம். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இன்சைடில் இருக்கக்கூடிய சார்ஜையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அவுட் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் Q நெட் சார்ஜ் அப்படிங்கிறது, அதாவது ஃப்ளக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்லி இன்சைடில் இருக்கக்கூடிய நெட் சார்ஜை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த 5th பாயிண்ட் பாருங்கள், த கேசியன் சர்ஃபேஸ் கேனாட் பாசஸ் த்ரூ எனி டிஸ்க்ரீட் சார்ஜ் வழியாக கேசியன் சர்ஃபேஸ் பாஸ் ஆகுமா அப்படின்னா பாஸ் ஆகாது. ஆனால் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக கேசியன் சர்ஃபேஸ் என்ன ஆகும், நமக்கு பாஸ் ஆகும். டிஸ்க்ரீட் செட் ஆஃப் சார்ஜஸ்க்கு பக்கத்தில் வெரி க்ளோஸராக நமக்கு போகும்போது அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டே என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இஸ் நாட் வெல் டிஃபைன்டு, நம்ம என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டிஸ்க்ரீட் செட் ஆஃப் சார்ஜஸ்க்கு நமக்கு சார்ஜஸ் வழியாக நமக்கு எது பாஸ் ஆகாதுன்னா கேசியன் சர்ஃபேஸ் பாஸ் ஆகாது. தென் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், காஸ் லா இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ் லா அண்ட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு த சார்ஜஸ் இன் மோஷன். காஸ் லாங்கிறது கூலம்ஸ் லாவோட அனதர் ஃபார்ம். அது மட்டும் இல்லை, காஸ் லாவை நம்ம சார்ஜஸ் இன் மோஷன்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் காஸ் லா இஸ் ட்ரீட்டட் ஆஸ் மச் மோர் ஜென்ரல் லா தேன் கூலம்ஸ் லா. ஸோ அதனால தான் கூலம்ஸ் லாவை விட நம்ம ரொம்ப அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ் லாவை யூஸ் பண்ணுறோம்.